டிசம்பர் 24. சுப்ரீம் ஸ்டார். தேவனே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன். எபிரேயர் 10:7. தந்தையாகிய கடவுள் தமது மகனை இவ்வுலகத்திற்குள் பிடித்து தள்ளவில்லை. மாறாக விண்ணகத்திலிருந்து இறங்கி வர இயேசு தாமாகவே முன்வந்தார். ஒருவேளை கால தோற்றத்திற்கு முன் பிதாவானவர் யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என விண்ணுலகில் கூவி மண்ணுலகின் பெரும் தேவையை அறிவித்திருப்பார். எபிரேயர் 10:5-7 நாம் வாசிப்பதே குமாரனானவரின் பதிலாயிருந்திருக்கும். அவர் உலகத்திற்குள் நுழையும் போது, கடவுளே, உமது விருப்பத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்றார். இறைமகனின் துவக்க கீழ்ப்படிதல் நமக்கு கிறிஸ்துமஸை தந்தது. அது கல்வாரியில் உச்சநிலை அடைந்தது. அவர் மனிதனானதையும் பலியானதையும் சேர்த்து பவுல் இவ்விதம் எழுதுகிறார். அவர் மனித உருவில் தோன்றி சாகும் வரை, அதாவது சிலுவை சாவு வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:7-8. இயேசுவில் திருவார்த்தையானது திருவுடலானது. யோவான் 1:14. அதாவது பேசப்பட்ட எழுதப்பட்ட திருவார்த்தை இயேசுவில் மனு உரு எடுத்தது. இது மட்டுமல்ல, திருச்சட்டத்தின் மிகச்சிறிய எழுத்தையோ அதில் ஒரு கொம்பையோ விடாது நிறைவேற்ற இயேசு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததால் புத்தகச் சுருளில் அவரை பற்றி எழுதியிருந்தவை யாவும் அவரில் நிறைவேறின. மத்தேயு 5:17. நாசரேத்திலுள்ள தச்சன் வீட்டில் இளைஞன் இயேசுவுக்கு எவ்வளவு வேத அறிவு புகட்டப்பட்டிருக்கும் என்று எவரும் கற்பனை செய்யலாம். எருசலேம் ஆலயத்திலுள்ள மறைநூல் அறிஞர்களே அவரது திருவசன அறிவில் வியந்தனர். தமது பரம தந்தையின் காரியமாய் தாம் இருக்க வேண்டியது அவர்களுக்கு புரியவில்லையா என்று தமது பெற்றோரை இயேசு வினவினார். ஆனாலும் தமது ஞானமும் அறிவும் தமக்கு இருமாப்பை உண்டாக்கவோ தமது பெற்றோருக்கு அடிபணிய இடையூறாயிருக்கவோ அவர் இடம் தரவில்லை. 10 கட்டளைகளில் 5ஆம் கட்டளையும் வாக்குத்தத்தமுள்ள 1ஆம் கட்டளையுமான கீழ்ப்படிந்தவராய் இயேசு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் அடங்கி நடந்தார். லூக்கா 2:47-51 வரை. இயேசுவின் 12 வயதுக்கு அடுத்த 18 ஆண்டுகளை குறித்து நமக்கு வேதத்தில் தகவல் எதுவுமில்லை. ஆனால் அவர் கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடந்தார் என்பது அவரை குறித்து அவரது 30ஆம் வயதில் யோர்தான் நதிக்கரையில் தந்தையானவர் பிரகடனப்படுத்திய சாட்சியிலிருந்து தெளிவு. இவர் எனது நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். மத்தேயு 3:17. கடவுளுக்கு முன் கீழ்ப்படிந்து நடந்து எல்லாவற்றிலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதே நமது முழுமூச்சாயிருக்க வேண்டும். தொட்டில் முதல் தொழுமரம் வரை கீழ்ப்படிதல். 100க்கு 100 கடவுளை களிப்பாக்கிய வாழ்க்கை.